ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஃப்ரைட் பேஸ்ட்ரி தான். இந்த பேஸ்ட்ரியை செய்கிறதுக்கு பேஸ்ட்ரி மாகரின் ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண மாகரினை வச்சு தான் இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரியை செஞ்சேன். நாங்கள் வீட்டுகளில் பாவிக்கிற ஏதாச்சும் ஒரு பட்டர், நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பட்டர் தான் எடுத்தேன். அப்படி ஏதாச்சும் ஒரு பட்டரை வச்சே இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரியை எங்களுக்கு செஞ்சு எடுத்துறேலும். நான் இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரியை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு இந்த பேஸ்ட்ரியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும், அதே மாதிரி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறேன்டாலும் இது ஒரு நல்ல ரெசிபின்ட்டு தான் நான் சொல்லுவேன். கடைகளை மிச்சம் விலை கொடுத்து பேஸ்ட்ரிகளை வாங்காமல் நாங்கள் வீட்டிலையே இப்படி ஒரு சின்ன செலவில் பேஸ்ட்ரியை செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளும் நல்லா விரும்பி தின்னுவாங்க. அதே மாதிரி பேஸ்ட்ரி கிட்ஸுக்கு நல்ல விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணினனும் கூட. இப்போ வாங்க இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த பேஸ்ட்ரியை செஞ்சு கொள்ளுறதுக்கு 3 கப் கோதுமாவு தான் எடுத்தேன். ஸ்ரீலங்காவில் இதை கோதுமை ஆண்டுவாங்க, இந்தியாவில் மைதா ஆண்டுவாங்க. அதால் தான் 3 கப் எடுத்துக்கொண்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் எட் பண்ணி கொண்டேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் எட் பண்ணி சும்மா நார்மலான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு பட்டர், உப்பு, மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறது கையால் கொஞ்சம் எல்லாம் ஸ்க்ரம்பிள் பண்ணி கொள்ளணும். நாங்கள் தண்ணியை ஊற்றி பிணையும் தண்ணி ஊற்றுற நேரம் ஒரு காலை ஊற்றி பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையணும். பாருங்கள், இந்த அளவு சாஃப்டாக தான் இந்த டோ வரணும். இப்போ இந்த டோவை பிணைஞ்சி நான் ஒரு 15 நிமிஷம் மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சேன். இப்போ இந்த பேஸ்ட்ரியை செய்கிறதுக்கு நான் பேஸ்ட்ரி மாகரின் தேவையில்லைன்னு தானே, ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற நார்மலாக நாங்கள் பாவிக்கிற பட்டரால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் மேட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுற நேரம் நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வரும். அதுக்காட்டியும் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இது போல் ஒரு டெக்ஸ்சரில் தான் நீக்கும். பட்டரோட கலரும் மாறி அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டை சுற்றி ஒரு லைட்டான எல்லோ கலருக்கு தான் இது வரும். இது இப்படி தான் நீக்கணும், நல்ல ஒரு க்ரீம் ஒன்று மாதிரி. இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நான் பிணைஞ்சு எடுத்த மாவை நான் இன்றைக்கி 2 டிவைட் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ டிவைட் பண்ணி எடுத்த ஒரு போலை எடுத்து நாங்கள் நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சி கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை நல்லா தட்டி எடுக்கணும். எங்கள்கிட்ட கவுண்டர் டாப்பில் சரி இப்படி நான் மெஷரிங் மெட்டில் தான் வச்சு தட்டி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமாவு தூவி எவ்வளோ மெல்லிசா தட்டேலுமோ அவ்வளோ மெல்லிசா இதை தட்டி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இப்படி நல்ல பெருசாக நல்ல எவ்வளோ மெல்லிசாக தட்டிலுமோ அதே மாதிரி தட்டி எடுத்து கொண்டதுக்கு போகிறோம். நாங்கள் அந்த மாகரின் பேஸ்ட் செஞ்சோம் தானே, அதால் எடுத்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் சரி இடமிக்கப்படாது. அப்போ தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரமும் நல்ல லேயர் வரும்.
இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி 2 பக்கமும் மடிச்சுட்டு அந்த 2 பக்கத்துக்கும் வந்து மாகரின் பேஸ்ட்டை பூசிக்கொள்ளணும். நான் வந்து இப்போ மடிக்கிற நேரம் பூசுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு திரும்ப பூசிக்கொள்ளுறேன். இதே மாதிரி நீங்களும் மடிக்கிற பக்கம் எல்லாம் அந்த மாகரின் பேஸ்ட்டை பூசிக்கோங்க. இப்போ அதே பாக்ஸாக மடித்து இதை வந்து ஒரு ஹவர் மாதிரி 1 ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி 3 கப் மாவில் செஞ்சதால் அந்த மாவை வந்து 2 போல்ஸாக தான் டிவைட் பண்ணி எடுத்தேன். இப்போ இது 2ஐயும் நான் 1 ஹவர் மாதிரி டீப் ஃப்ரீசரில் இல்லை நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ 1 ஹவருக்கு பிறகு பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா செட்டாகி இருவின மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கும் கொஞ்சம் மாவு தூவி நல்லா எவ்வளவு மெல்லிசா தட்டேலுமோ அவ்வளோ மெல்லிசா இப்போ இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளணும். தட்டுற நேரம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா பெரட்டி போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது ஈவனாக தட்டிப்படும். அதே நேரம் தட்டுற நேரம் அந்த புக் ஷேப்பில் ஈக்கிற மாதிரியே தட்டி எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வெட்டுறதுக்கும் லேசி ஆகிக்கும். பேஸ்ட்ரி வந்து கட் பண்ணி எடுக்க போக்கல எங்களுக்கு அந்த ஷேப் வரும் வந்து அந்த பாக்ஸ் மாதிரியே தட்டி எடுத்தால் தான். பாருங்கள், இது மாதிரி நல்லா பெருசாக தட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதுக்கும் வந்து அந்த மாகரின் பேஸ்ட்டை பூசணும். இப்போ தட்டினத்துலேயே மாகரின் பேஸ்ட்டை பூசினத்துக்கு போகிறோம். நாங்கள் நேரத்தோடு செஞ்ச மாதிரி மடித்து அதுக்கும் மாகரின் பேஸ்ட்டை பூசி எடுக்கணும். அந்த நான் ஃபஸ்ட்டுக்கு காட்டின மாயே பாக்ஸாக தான் இதையும் மடித்து எடுக்கணும். இப்போ பாக்ஸாக மடித்து எடுத்ததுக்கு போகிறோம். இதுக்கும் கொஞ்சம் மாவு தூவி அதையும் கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளணும். பாக்ஸாகவே தான் தட்டணும். இப்போ எங்களுக்கு வெட்டுறதுக்கும் ஈஸி ஆகிக்கும். இது மாதிரி தட்டிட்டு எங்களுக்கு வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி ஒரு ஃபுட்ரூல் வச்சு தான் வந்து அந்த ஒரே சைஸ் வாரத்துக்கு வெட்டி எடுத்துக்கொண்டேன். ஓரமெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி வெட்டினா எங்களுக்கு வந்து அந்த ஷேப் நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் அந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எனக்கு வந்து 2 போல்ஸுக்கு வந்து 12 மாதிரி வந்துச்சு பேஸ்ட்ரி. இதில் வந்து 6, மற்றத்தில் 6. இப்போ இது வெட்டி எடுத்ததுக்கு போகிறோம். நான் இன்றைக்கி வந்து நார்மலாக தான் கறி செஞ்சு எடுத்தேன். அதுக்கு வந்து எக் தான் அவிச்சு வச்சேன். இது வந்து எக் பஃப்ன்றும் சொல்லிக்கொள்ளையிலும். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை செய்கிற நேரம் உங்களுக்கு விருப்பமான கறியை வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இதே மாதிரி தான் செய்யணும் இல்லை. அதுதான் நான் அந்த கறியோட ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணவும் இல்லை. உங்களுக்கு விருப்பமான மாதிரி கறியை செஞ்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இது மாதிரி மடிச்சு எடுத்து அப்படியே இதையும் வந்து நான் 1 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு தான் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். பாருங்கள், இது மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு இதுக்கு வந்து காயாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரம் மேலுக்கு காயாமல் வைக்கிறதுக்கு நான் ஒரு லஞ்ச் ஷீட்டால் இதை கவர் பண்ணி தான் வச்சேன். இப்போ 1 hourக்கு பிறகு எடுத்து தான் இதை ஃப்ரை பண்ணணும். 1 hourக்கு பிறகு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் மீடியம் ஹீட்லேயே வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டு தான் ஃப்ரை பண்ணணும். வேண்டாம், உள்ளுக்கும் நிறைய லேயர் ஈகிரையை சுற்றி உள்ளுக்கும் இது ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். மிச்சமே நெருப்பை குறைக்க வேணும். அப்போ வந்து இது நிறைய எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெருப்பை கூட்டி வைக்கவும் வேணும். இது டக்கண்டு மேலுக்கால ஃப்ரை ஆகி வரும், உள்ளுக்கு பச்சை தன்மை ஒன்று கொடுக்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், நல்லா லேயர் எல்லாம் விளங்குது. இதை வந்து நாங்கள் மடிக்கிற நேரம் மிச்சமே அழுத்தி மடிக்காமல் ஒரு அளவாக தான் மடிக்கணும். அப்போ தான் ஃப்ரை ஆகி வர நேரமும் எங்களுக்கு வந்து அந்த லேயர் விளங்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், கடைகளில் வாங்குகிற மாதிரி அதே பேஸ்ட்ரி மாதிரி தான். ஆனால் அந்த பேஸ்ட்ரி வந்து பேக் பண்ணி எடுக்கிறது, இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இதோட டிஃப்ரெண்ட் அவ்வளவு தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் கடைகளில் வாங்குகிற பேக்கரிகளில் வாங்குகிற பேஸ்ட்ரி மாதிரியே தான் இது டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் அதை விட வந்து இது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதை ஃப்ரை பண்ணி எடுத்தே சுட்டி அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரி. இப்போ பெய்கிற மழைக்கு இதை வந்து சுட சுட தின்ற நேரம் ஈவினிங் டீ டைமில் அவ்வளோ நல்லா என்ன சொல்கிற அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும்னு தான் செல்லும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த ஃப்ரைட் பேஸ்ட்ரியை உங்களோட வீட்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு டீ டைமுக்கு சரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.